மைவி 3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எம்டி பெயிலில் வர நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. வியாழன் வெள்ளி ஹியரிங் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது கன்ஃபார்ம் ஆகலை. இன்றைக்கி நைட்டு ஹியரிங் டேட் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். வந்தால் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்ம எல்லாருக்கிட்டேயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் பல பேர் நம்பிக்கையோடு காத்துட்ருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் நம்பிக்கை கலந்த ஒரு பயத்தோடு இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த தடவை பெயில் கிடச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஒரே பதில் இதுதான். நம்ம கம்பெனியை பற்றி நெகட்டிவாக பேசுகிறவங்க கூட இந்த தடவை எம்டிக்கு கண்டிப்பாக பெயில் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம். அவருடைய கருத்துப்படியே அவரே நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு. இந்த தடவை எம்டி பெயிலில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. நெகட்டிவாக பேசுகிறவங்களே பெயில் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னதுக்கப்புறம் நாம் எதுக்குங்க பயப்படணும்? பயப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த தடவை பெயில் கிடைக்கும். எம்டி வெளியில் வருவாங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எம்டி நம்ம மக்கள் நலன் சார்ந்து மட்டும்தான் சிந்திப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம காத்துட்ருப்போம். இப்போ ஒரு அஃபென்ஸ்ன்னு சொல்லித்தான் கேஸ் போட்டு உள்ள போயிட்டு பெயில்ல வந்திருக்கிறாரு. பெயில்ல வராரு. வந்துட்டு அதாவது திரும்பவும் வராரா, வருவாரா, வருவார், மேபி வந்தால். இல்ல. என்ன இது என்ன பெரிய இதுங்களா? பெயிலே கிடைக்காம போயிரும்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் அதான். பெயில் உறுதியா கிடைக்கும். இன்று இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் வருவார். அதான் நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. பெயில் உறுதியா கிடைக்கும். ஓகேங்களா? உறவுகளே, நீங்களே கேட்டீங்களா? இனிமேல் நமக்கு எதுக்குங்க பயம்? நம்ம எம்டி வெளியில் வர வரைக்கும் தான் நம்ம பயப்படணுமோ தவிர, வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பாக எந்த பயமும் இருக்காது, எந்த குழப்பமும் இருக்காது. எம்டி நம்மளோட வீடியோவில் பேசுனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு தைரியம் கண்டிப்பாக கிடைக்கும். கம்பெனியோட உண்மையான நிலைமை என்னங்கிறது தெரியாமல் தான் பாதி பேர் குழம்பி போய் இருக்கிறாங்க. பாதி பேருக்கு பயம் வர்றதே அதனால தான். ஏன்னா ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் சொல்கிறாங்களோ தவிர எம்டி ஃபோரமில் ஒரு மெசேஜ் கூட வரலைங்கிறது தான் மக்களோட பயமாக இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னும் எவ்வளோ நாள் கடந்து வந்துட்டோம். ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கலைங்கிற மாதிரி எதுக்காக நாம் இப்போ போய் இவ்வளோ கவலைப்படணும்? யாருமே தயவு செய்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் தான், சில நாட்கள் தான், விரல் விட்டு எண்ணிடலாம். அதனால் யாருமே டென்ஷன் எடுக்காமல் பயப்படாமல் நிம்மதியாக இருங்க. எம்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைங்கிறது எம்டிக்கு தெரியும். கண்டிப்பாக நம்மளோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக தான் அவர் 60 நாள் கடந்தும் அவர் ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் ஒரு மனித நேயத்தோடு இந்த விஷயத்தை நம்ம அணுகணும். எல்லாருமே பொறுமையாக, ஒருத்தங்க பயப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதலாக அன்பாக கொஞ்சம் பேசுங்க. இதில் எந்த தப்பும் கிடையாது. நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு நம்மளால் நம்பிக்கையை கொடுக்க முடியாது. நம்பிக்கை இல்லாதவங்க என்ன செய்யணுமோ அது அவங்களோட விருப்பம். ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம நம்பிக்கையை கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம கையை வச்சு நம்ம கண்ணையே குத்துறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சியில் கொஞ்சம் கொஞ்சம் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை சுற்றி உள்ள யாருமே நம்பிக்கை இல்லாமல் இல்லை. எல்லாருமே நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு நம்மளால் நம்பிக்கையை கொடுக்க முடியாது. நம்பிக்கை இல்லாதவங்க என்ன செய்யணுமோ அது அவங்களோட விருப்பம். ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம நம்பிக்கையை கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம கையை வச்சு நம்ம கண்ணையே குத்துறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சியில் கொஞ்சம் கொஞ்சம் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை சுற்றி உள்ள யாருமே நம்பிக்கை இல்லாமல் இல்லை. எல்லாருமே நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. யார் சொல்லி இருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொன்னாலும் உன் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லி இருக்கிறாருங்க. இன்னைக்கு தந்தை பெரியாரோட பிறந்த நாளுங்க. அதனால் இதை நினைவு கூறுகிறேன். இதை நம்ம வாழ்க்கையிலும் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு
நம்ம ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவுனால நமக்கு லாபம் கிடைச்சாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, அது நம்மளோட சொந்த முடிவா இருந்தா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியும். அதனால யாரு எந்த முடிவை எடுத்தாலும் சரி, அத அவரவர் சுயமா யோசிச்சு, சொந்த புத்தியில எடுங்க. இது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். நம்ம குடும்பத்துல உள்ள முடிவா இருந்தாலும் சரி, அல்லது வெளி உறவுகள்ட்ட எடுக்கிற முடிவா இருந்தாலும் சரி, நம்ம கைய வச்சு நம்ம கண்ண குத்துறதுக்கு நெறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு இடம் குடுக்காம இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். இத வந்து நம்ம எம்டி சாரே சொல்லியிருக்கிறாங்க. அவரோட வாய்ஸ்லே கேட்போம் வாங்க. நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி சில உறுப்பினர்களை ரெடி பண்ணி நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணி நிறுவனத்தை முடக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. ஸோ அவர்கள் நிறுவனத்தை வீழ்த்துவதற்காக அவர்கள் பல புகார் கொடுத்தும் அதற்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை இல்லாதனால எல்லாமே வந்து அது தவறான புகார் அப்படிங்கிறனால அவருடைய நினைப்பு வந்து நிறைவேறாதனால இப்போ மக்களே கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை அவர்கள் வந்து தவறாக டியூன் பண்ணி நிறுவனத்துக்கு எதிராக செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் நாம் எல்லாரும் தெளிவாக நின்று இந்த சூழலை கடந்து மிகச்சிறந்த முறையில் நிறுவனத்தை நடத்தி அனைவருடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக அனைவரும் சேர்ந்து பாடுபடணுங்கிறதா என்னுடைய கோரிக்கையை இங்கே வைக்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், கம்பெனியை மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லா முயற்சி பண்ணுறன ஒழிய விட்டுட்டு போகிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அப்படி என்றால் இவ்வளவு நாள் இத்தனை போராட்டத்தை செஞ்சுருக்க அவசியமே இல்லை. அத்தனை வழக்கல் செஞ்சுக்கிறேன், அத்தனை விஷயங்கள் தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், அத்தனை விதமான எதிர்மறை விமர்சனங்களை தாங்கி தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் நிச்சயமாக கம்பெனி என்ன சொல்லிச்சோ அது செஞ்சதற்கான எல்லா ஏற்பாடுகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. இதற்கு இடையில சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனி சொன்னதாக சொல்லி சில விஷயங்களை கிளப்பி விடுறாங்க. அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாலர்னு ஒரு கம்பெனியை வந்து மையத்தில் ஆரம்பித்து அதுலேருந்து பேமெண்ட் போட்டு சொல்லி கிளப்பி விட்டுருக்காங்க. அதில் எந்த விதமான ஒரு செய்தியிலும் உண்மை கிடையாது, அதுக்கும் நிறுவனத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி செய்தியை கம்பெனி யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. இது தவறான தகவல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனம் ஆஃப் டே தான் செயல்படும், மீதி பாதி நாள் வந்து வீடியோ ஓடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நிறுவனம் மிகச்சிறந்த முறையில் இப்போ எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். சில பல கரெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதாவது நியாயமான தேவையான சில மாறுதல்களை கம்பெனி கொண்டு வரும். அது எந்த விதத்துலையுமே உறுப்பினர்களை பெரிய லெவலில் பாதிக்காத அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அது போன்ற விஷயங்களை அடுத்து கூட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி யார் எந்த சேனலில் சொன்னாலும் அது நிறுவனத்தின் கருத்து இல்லை, அது அவர்களின் கருத்து மட்டும்தான். நீங்கள் நம்ப வேண்டியது நம்முடைய சேனலில் ஒரு வீடியோ வருதா, அதில் வர செய்தியை நம்பலாம். அடுத்ததாக என்னுடைய மைவித்ரி MD4ங்கிற யூடியூப் சேனல் வர வீடியோவில் என்ன இருக்கோ அதை நீங்கள் நம்பலாம். மற்றபடி எந்த சேனலில் யார் நிறுவனத்தை பற்றி எதிர்மறையாவோ நேர்மறையாவோ நடுநிலையாக சொல்கிறாங்கன்னா அது அவர்கள் கருத்தான ஒழிய நிறுவனத்தின் கருத்தல்ல என்பதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கு என்ன தகவல்னாலும் நானே சொல்லுவேன். எதையும் எதிர்கொண்டு அதை சந்திக்க தான் எனக்கு வந்து விருப்பமே ஒழிய எதை விட்டுட்டு ஓடுறது என்ற நோக்கம் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே உங்களோட பகிர்ந்துக்குவேன். ஒன் பை ஒன்னாக எல்லா சூழலையும் சரி செய்யறதுக்கான முயற்சி ஈடுபட்டிருக்கேன். அதை செஞ்சு காமிப்பேன். நிச்சயமாக நம்பிக்கையோடு இருங்கள். நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். உறவுகளே, இனிமேல் பயம் எதற்கு? கண்டிப்பாக எம்டிக்கு பெயில் கிடைக்கும், வெளியில் வருவாங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட தேவைகள் நிறைவேற்றப்படும். நம்பிக்கையோடு காத்திருப்போம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.